ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரவா பக்கோடா பண்ணலாம். ரவாவும் தயிரும் போட்டு பண்ணுற பக்கோடா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு 100 கிராம் ரவை, இந்த மாதிரி நல்லா நாகா ரவை, இந்த மாதிரி நல்ல ரவை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா பொடியாக இருக்க ரவை எடுத்துக்கணும். எடுத்து அது நான் கப்பில் மெஷர் பண்ணி சொல்கிறேன். 2 கப் ரவை. அதுக்கு இப்போ 2 கப்னால் 1 கப் நீங்கள் நல்லா கெட்டி தயிர் விட்டுக்கலாம். விட்டுட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே கப்பில் ஒரு அரை கப் கிட்ட நீங்கள் பால் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி இது இப்போ காலையில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா ஈவினிங் இது ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். இதை மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இது இந்த மாதிரி நல்லா ஃபார்மெண்டேஷன் ஆகிருக்கும். இந்த மாதிரி நல்லா வந்திருக்கும். இதுக்கப்புறம் இதில் ஜீரகம் 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக் 1 டீஸ்பூன், உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அப்புறம் கொரியாண்டர் லீஃப், அப்புறம் 2 வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி இதை 3 நல்லா சாப் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறி, கேப்சிகம் எல்லாம் கூட போடலாம். குழந்தைங்க சாப்பிடுவாங்க வெஜிடபிள்லாம். அதில் போட்டிங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கடாயில் நம்ம ஆயில் விட்டு ஆயில் நல்லா மீடியம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணி கையில் எடுத்து இதை சின்ன சின்ன இந்த மாதிரி பக்கோடா ஷேப்பில் சின்ன சின்ன பக்கோடா இருக்குல்லையே அந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கையிலே ஒட்டாது. நீங்கள் தயிர் ஊற்றுனீங்கன்னா கையில் ஒட்டாமல் நல்லா வரும். அப்படியே கையிலேருந்து நள்ளிவிட்டு எண்ணெயில் விழுந்துடும். அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா வரும். எப்போவுமே நீங்கள் ரவா பக்கோடா பண்ணும்போது இதை நல்லா ஊற விடணும். காலையிலே நீங்கள் இதில் தயிரெல்லாம் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங்க்கு நல்லா சாஃப்டாக ஊறி நல்லா வரும் பக்கோடா. எண்ணெயும் ரொம்ப குடிக்காது. தயிர் விட்டாலே எண்ணெயும் கம்மியாக தான் குடிக்கும். இப்போ அதை திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைட் கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறம் இதை ஒரு டிஷ்யூவில் மாற்றிட்டு நம்ம தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி, இல்லை சில்லி சட்னி எதில் வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிடலாம். கெச்சப்பில் கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கமெண்ட் எழுதுங்க. அதே மாதிரி என்னோடய சேனலுக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.